என்னதான் சாம்சங் எல்லா நாடுகளையும் ஒரு மார்க்கெட் லீடராக இருந்தாலும் சைனாவை பொறுத்தவரை அவங்க மொத்தமாகவே 0.8% மார்க்கெட் ஷேர் தான் வச்சுருக்காங்க. அது ஏன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஷாமி, ஓப்போ, ஹுவாவே மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸ்லாம் தான் அங்கே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க விட்டு பிளேடா நீ அடிங்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் சாம்சங் கேலக்ஸி S10ஓட சேல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா S9, S9 ப்ளஸுக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ ப்ரீ ஆர்டர்ஸ் வந்துச்சோ அதை விட 2 மடங்கு வெறும் 2 மணி நேரத்தில் இந்த சாம்சங் S10 ப்ளஸுக்கு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். அண்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி S10 சைனாவில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. நமக்கு கிடைச்சிருக்கிற சில தகவலின்படி ஒரு சாம்சங் கேலக்ஸி S10 தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிய வந்திருக்கு. அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸி S10 இந்தியாவில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சாம்சங் கேலக்ஸி S10 தயாரிக்கிறதுக்கு $420 ஆகுது. அதாவது $420 கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவாகுது. ஆட்ஸ், ஷிப்பிங், ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாம்சங் கேலக்ஸி S10ஓட சேல்ஸுக்கு சாம்சங் 20,000 25,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. சாம்சங் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனையும் சாம்சங் S10 ப்ளஸ் லான்ச் ஆன நேரம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட இந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேயை ஆப்பிள் அண்ட் கூகுள் இந்த 2 நிறுவனங்களும் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறது மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஃபோல்டபிள் டிஸ்பிளே சாம்சங் கிட்ட இருந்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த டிஸ்பிளே கேட்டிருக்காங்க. சாம்சங்கும் அனுப்பி கொடுத்துருக்காங்க. இதனால சாம்சங்கோட பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய டீலாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த டிஸ்பிளே வேற யாருக்கும் கொடுக்காம அவங்களே வச்சிருந்தாங்கன்னா எல்ஜி மாதிரிப்பட்ட டிஸ்பிளே ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் அவங்க ஒரு ஃபோல்டபிள் டிஸ்பிளே கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளே கூகுள் அல்லது ஆப்பிள் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போவே சாம்சங் கிட்ட இருந்து இந்த கூகுள் அல்லது ஆப்பிள் வாங்கினது சாம்சங்க்கு ஒரு பெரிய டீலாக இருக்கு. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது Redmi 7 பற்றினது. Redmi Note 7 அண்ட் Note 7 Pro கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. அதுலேயும் Redmi Note 7 சேல்ஸுக்கு வந்துருச்சு. Redmi Note 7 Pro மார்ச் 13 சேல்ஸுக்கு வருது. ஸோ இந்த நிலைமையில இப்போ Redmi 7 லீக் ஆகிருக்கு. இந்த Redmi 7 பார்த்தீங்கன்னா இதோட முந்தின ஜென்ரேஷன் Redmi 6ஓட அடுத்த மாடல் ஃபோனாக இருக்க போகுது. நம்ம சேனலில் கூட Redmi 6 அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ கூட பண்ணோம். அது நீங்கள் பார்க்கலாம்னு நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Redmi 7 லீக் ஆகிருக்கு. இந்த Redmi 7ல் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் லீக் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3900 mAh பேட்டரி இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. இது Redmi 6ஓட ஒரு பெரிய பேட்டரி. ஏன்னா Redmi 6ல் வெறும் 3000 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் 3 வேரியன்ட் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2GB RAM வேரியன்ட், ஒரு 3GB RAM வேரியன்ட் அண்ட் ஒரு 4GB RAM வேரியன்ட் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HD+ டிஸ்பிளே கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Apex Legendsங்கிற கேம் பற்றினது. ஏற்கனவே இந்த கேம் லான்ச் ஆன நேரம் ஒரு வாரத்தில் 15 மில்லியன் பிளேயர்ஸை ரீச் பண்ணியிருந்துன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் லான்ச் ஆகி ஒரே மாதத்தில் 50 மில்லியன் பிளேயர்ஸ் இதை விளையாடிட்டு இருக்காங்க. ஃபோர்ட்நைட் PUBG பிசியில் விளையாடிட்டு இருந்த நிறைய பேர் இந்த கேமுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபோர்ட்நைட் மாதிரி ரொம்ப கார்ட்டூனிஷாகவும் இல்லாமல் PUBG மாதிரி ரொம்ப கேம்ப் பண்ணியும் விளையாட முடியாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால தான் நிறைய பேர் இதை விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.